உலகெலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலை வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். முன்னொரு காலத்தில் அரிமர்த்த பாண்டியன் என்ற ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு அவனுடைய வழித்தோன்றலான நெடுமாறன் என்கின்ற பாண்டியனானவன் பிறவிலேயே கூன் பாண்டியனாக இருந்தான். அவனுக்கு நெடுமாறன் என்ற பெயரை விட அவனுக்கு கூனாக இருப்பதால் அவனுக்கு உடல் ரீதியாக கூனாக இருந்ததால் கூன் பாண்டியன் என்றே அழைக்கப்பட்டான். அப்படிப்பட்ட பாண்டிய மன்னன் மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் ஆட்சி செய்தான். ஒரு வன்மையும் இல்லை, வறுமையும் இல்லை. அப்படி கேள்வியிலும் வீரத்திலும் தீரத்திலும் அப்படி மதிப்பும் கொண்ட அந்த பாண்டியன் வாழ்ந்து வந்தான். சிறந்த ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக குலச்சிர நாயனார் என்கின்ற மதிப்பம் கொண்ட ஒரு மந்திரியை அவைக்களத்தில் அவர் தனக்கு பக்கத்திலேயே வைத்துக் கொண்டிருந்தான். அவர் குலச்சிர நாயனாராகவும் இருந்தார். 63 நாயன்மார் வரிசையில் அவர் வருகிறார். அதை நான் என்னுடைய யூடியூப் சேனலில் நான் பதிவிறக்கம் செய்திருப்பேன். அதை நீங்கள் கேட்டு மகிழலாம். சரி, இப்படி இந்த குலச்சிர நாயனார் அவருக்கு பல நல்ல கருத்துக்களையும் நல்ல வழித்தோன்றலாக இருந்தார். இந்த காலகட்டத்தில் இந்த கூன் பாண்டியன் சோழ நாட்டில் உள்ள பெண்ணை மன்னன் சோழ நாட்டு மணப்பெண்ணை மணந்தான். மன்னருடைய மணப்பெண்ணை பந்தான். அந்த மணப்பெண் பெயர் மங்கையர்க்கரசி ஆவார். அந்த மங்கையர்க்கரசியும் மிகவும் அறிவார்ந்தவர். அணிதினமும் சிவனாரை தொழுது வழிபடுவதும் அவருடைய நோக்கமாக இருந்த தில்லை அம்பலத்தாலை வழங்கி பூஜித்து புனஸ்காரம் செய்வதே அவர் மேற்கொண்ட மிகப்பெரிய ஒரு தொண்டாக ஏற்றிருந்தார். அந்நிலை இருக்கின்ற போது இந்த கூன் பாண்டியன் ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய இருந்தாலும் அந்த கூன் பாண்டியன் ஆட்சியின் கீழ் இந்த சமணர்கள் வாழ்ந்து வந்தார்கள். சமணர்கள் பிரசங்கத்தாலும் நாவன்மையாலும் இந்த கூன் பாண்டியன் சமண சமயத்திற்கு மாறச் செய்தனர். ஏற்கனவே சைவ சமயத்தில் இருந்தவர் இந்த கூன் பாண்டியன். சமண சமயத்திற்கு தழுவ இந்த சமணர்கள் அந்த மதிப்பத்தை கையாண்டு தன்னுடைய வசிக்கத்திற்கு கொண்டு வந்தார்கள். இப்படி சமண சமயத்தை தழுவிய மன்னனாக இருந்ததால் மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. மக்களும் சமண சமயத்துக்கு மாறினார்கள். பூண்டோடு மாறுகின்ற போது அரசனுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய மங்கையர்க்கரசி வருந்தினார். குலச்சிறையாரை மந்திரியாடும் சொன்னார், ஏன் மன்னர் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்? நாம் ஆதி அந்தம் பரஞ்சோதியாக இருக்கக்கூடிய சிவனாரை நாம் வழிபட்டு திரு சிவநாமங்களை சொல்பவராயிற்று. நாம் ஏன் இந்த நிலை? சரி அம்மையாரை, நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இதற்கெல்லாம் காரணம் சோழ நாட்டில் பதிகம் பாடி கொண்டிருக்கின்ற திருஞான சம்பந்தரை நாம் அழைத்தால் இங்கே சைவ சமயம் தழைத்தோங்கும் என்றார். சரி குலச்சியராரே, அதற்கு நீங்கள் என்ன வழி கண்டுள்ளீர்கள்? அரசியாரே, எனக்கு வேதியர் ஒருவர் தெரியும். அவர் மூலமாக நாம் ஓலையை நெய்ந்து நாம் இந்த திருஞான சம்பந்தரிடம் கொடுத்தால் அவர் மதுரம்பதிக்கு வருவார். மதுரம்பதிக்கு வந்தால் நம்முடைய சைவ சமயத்தை பரப்புவார் என்று சொன்னார். ஆகா, உடன்பட்டு செவிசாய்த்த அந்த மங்கையர்க்கரசி உடனடியாக அந்த வேதியரை அழைத்து ஓலை நெய்து அனுப்புகிறார். அப்படி அனுப்புகிற போது அந்த வேதியர் திருமறை காட்டில் திருநாவுக்கரசருடன் தங்கியிருந்தார் இந்த திருஞான சம்பந்தர். இந்த திருநாவுக்கரசர் என்ன சொன்னார் என்றால், ஐயா, நீங்கள் போக வேண்டாம். இன்று நீங்கள் போனால் ஏதோ என்னுடைய உள்மனம் சொல்கிறது, நாளும் கோலும் சரியில்லை, ஏதாவது தீவினை உங்களுக்கு வந்து நேரும் என்று சொன்னார். என் மனம் வருத்தப்படுகிறது என்று திருநாவற்கு சொன்ன திருஞான சம்பந்தர் சொன்னார், நாளும் கோலும் நம்மை என்ன செய்வது?
நமசிவாய என்ற நாமத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்லும் பகலமாக சிவதொண்டே பெரிதொண்டு உயர்வுண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழுங்காலத்தில் எந்த கேடு வந்தால் நமக்கு என்ன என்று அங்கே போவதற்கு முன்னாக இந்த கோலாறு என்ற பதிகத்தை பாடி மதுரைக்கு போனார். கோலாறு பதிகத்தை பாடி மதுரை பதிக்கு செல்லுகின்ற போது இந்த சமணர்கள், ஓஹோ, இந்த திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் இங்கு வந்து சைவ சமயத்தை பரப்பிவிட்டால் சமண சமயம் மறைந்து போகும், மன்னரும் இந்த சைவ சமயத்தை ஆதரிப்பார், சமண சமயத்திற்கு ஆதரவு கொடுக்க மாட்டார் என்று வருந்தினார்கள். அதற்கு என்ன வழி என்று செய்தார்கள். என்ன வழியாக இருக்கும் என்று அறிந்தார்கள். ஒன்று கூடினார்கள். கட்டமாக மாநாடு அவர்களுக்குள்ளே போட்டார்கள். அபிசார வேள்வி என்ற ஒரு வேள்வி நடத்தினார்கள். இந்த வேள்வியால் நாம் இந்த திருஞான சம்பந்தரை விரட்ட வேண்டும் என்று வேப்பு நோய் வெப்பத்தை ஏற்படுத்துகின்ற அந்த வேள்வி பிழம்பாகப்பட்டது திருஞான சம்பந்தரை அண்டியது. திருஞான சம்பந்தர் வெதுவெத்து போனார், படபடத்து போனார். என்ன இது, யாதும் அறியவில்லையே, சிவனென்றே கதி என்று நாம் இருக்கக்கூடிய இந்த நிலையில் இப்படி வெப்பம் வாட்டுகிறதே என்று அஞ்சினார், வருந்தினார். அப்போது ஒரு பதிகம் பாடினார். திரு ஆலவாய் மேவிய என்று பதிகம் பாடி, திரு ஆலவாய் மேவிய என்ற பதிகம் பாடி உஷ்ணத்தை குறைத்து கொண்டு, இதற்கு எல்லாம் காரணம் யார் என்றால் கூன் பாண்டியன் கட்டளை இருக்கக்கூடிய இந்த சமணர்கள் தான் காரணம். இவர்களை கூண்டோடு அழிக்க வேண்டும் என்று இந்த கூன் பாண்டியனுக்கு அந்த வேப்பு என்ற நோயை மீண்டும் திசை திருப்பி அனுப்பினார். இந்த வேப்பு நோய் கூன் பாண்டியனை தாக்கியது. கூன் பாண்டியன் கட்டில் அரண்டு புரண்டுகிறான். ஐயோ எம்மா என்று சமணர்களை கூப்பிடுகிறான். என் நோயை குணப்படுத்துங்கள். அவர் என்னென்னவோ செய்து பார்க்கிறார்கள். சமணர்கள் மயில் தொகை வீசுகிறார்கள், தண்ணீர் ஊத்துகிறார்கள், என்ன மந்திரமோ செய்கிறார்கள். அப்போது அந்த வேப்பு நோய் குணமானதாகவே இல்லை. மனைவியான மங்கையர்க்கரசி வருகிறார். சுவாமி, சோழ நாட்டில் இருக்கக்கூடிய திருநாளை சம்பந்தர் மதிகம்பதிக்கு வந்திருக்கிறார். அவரை நாம் அழைத்து இதற்கான ஒரு தீர்வை செய்தால் உங்கள் வேப்பு நோய் குணமாறும். சரி, அப்படியே செய்யம்மா என்று சொல்கிறார். அப்படி அவர் எங்கிருக்கிறார் என்றால் மதுரம்பதிக்கு வந்தவர் வாகிச முனிவர் மடத்தில் தங்கியிருந்தார். இந்த வாகிச முனிவர் மடத்தில் தங்கியிருந்த அந்த திருஞான சம்பந்தரை அழைத்து வருகின்ற போது அரசர் கட்டிலே அழுது புரண்டுகிறார். சரி, அப்பொழுது கூட இந்த சமண சமயத்தை சார்ந்தவர் சமணர்கள் என்ன செய்கிறார்? திருஞான சம்பந்தரே, நீ இங்கு சித்து வேலையெல்லாம் செய்து இருந்து விட்டாய், எங்கள் மன்னரை நாங்கள் குணப்படுத்த தெரியும். மன்னர் சொன்னார், எப்பா, உங்கள் போட்டியெல்லாம் வேண்டாம், என் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. ஏதாவது தீர்வு இருந்தால் திருஞான சம்பந்தரை காலில் விழுந்து கேட்டார். எனக்கு தீர்வு ஏதாவது சொல்லுங்களேன், நோய் பிடியிலிருந்து. திருஞான சம்பந்தர், நான் குணப்படுத்துகிறேன் என்று திருநீற்றை இடித்தார். ஓஹோ, சித்து விளையாட்டுக்கு திருநீற்றை கையில் வைத்து கொண்டிருக்கிறாயா என்று இந்த சமணர்கள் கத்தவும், சரி, அதற்கு நான் சித்து விளையாட்டு செய்கிறேன் என்றால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நான் வலப்பக்கமாக இருக்கின்ற இந்த வேப்பு நோயை குணப்படுத்துகிறேன், இடப்பக்கமாக இருக்கின்ற வேப்பு நோயை நீங்கள் குணப்படுத்துங்கள் என்று சொல்வார். சரி, சமணர்கள் ஒப்புக்கொண்டார்கள். இந்த திருநாவுக்கரசர் இந்த விபூதியை திருநீற்றை எடுத்து பதிகம் பாடுகின்ற போது அவர் தடுக்கிறார்கள். இந்த திருநீறு சித்து வேலை என்று. சரி, இதையெல்லாம் விட்டுவிடு. தில்லை அம்பலத்தால் பள்ளி இருக்கக்கூடிய தில்லை நடராஜரிடம் இருக்கக்கூடிய அந்த சாம்பலை எடுத்து வாருங்கள் என்று ஆளை அனுப்பி அந்த சாம்பலை எடுத்து வருகிறார். அப்போது திருநீற்று பதிகம் என்ற ஒரு பாடலை பாடி இந்த வேப்பு நோயை திருஞான சம்பந்தர் அகற்றுகிறார். திருஞான சம்பந்தர் அகற்றியதும் அப்பா என்று பாதி உயிர் வந்தது மன்னருக்கு.
மீதி உயிர் யார் கொடுப்பது? இந்த சமணர்கள் தான். சமணர்கள் அவர்கள் என்னென்னோ பூஜை செய்கிறார்கள், புரஸ்காரம் செய்கிறார்கள். இன்னும் அதிகரித்து விட்டது. இன்னும் அரண்டு புரண்டுகிறான் இந்த மன்னன் கூன்பாண்டியன். மன்னர் சொன்னார், திருஞான சம்பந்தரே, நீங்களே இந்த குணியை என்னுடைய இடப்பக்கம் இருக்கின்ற வேப்புனையை குணப்படுத்துங்கள். சரிக்கு அப்போது திருநீற்று பதிகத்தை பாடி அந்த வேப்பு நோயை குணப்படுத்திய பிறகு, வேப்பு நோயை குணப்படுத்தியதாக மட்டுமல்ல, பின்பு அவன் பிறவிலே கூனாக இருந்தவன் நிமிர்ந்து விட்டான். அவனுக்கு என்ன பெயர் தெரியுமா? சுந்தர பாண்டியன் என்று அழைக்கப்பட்டான். மிகவும் அழகாக மாறினான், சுந்தர பாண்டியனாக மாறினான். சரி, முடிவு கட்டினார். இனி இந்த சமணர்களை இந்த மதுரையில் இருந்தால் நம்முடைய ஆட்சிக்கு தான் பங்கம் என்று விரட்டியடித்தார். அது மட்டுமல்லாமல் மீனாட்சி சுந்தரர் கோயிலுக்கு ஏராளமான பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வாகனங்கள் வெகுமதி கொடுத்தார். சமணர்களை ஊரைவிட்டு அடித்த பிறகு சைவ சமயத்தை பின்பற்றினார். இந்த சைவ சமயத்தை பின்பற்றுவதாக மட்டுமா இல்லை, திருஞான சம்பந்தரை பல்லக்கில் தூக்கி ஊர்புறாவும் அவர் சுமந்து சமண சமயத்தை, சைவ சமயத்தை பரப்பச் செய்தார். சமணர்கள் கூண்டோடு அழிந்தார்கள். இதிலிருந்து நாம் இறைவன் மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறான்? சிவபெருமான் இந்த திருவிழாவை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை என்ன? சமண மதத்தில் உள்ள துஷ்டர்களை விரட்டி அடித்ததையும் சைவத்தை நிலையாட்டியதும் இந்த திருவிளையாடல் மூலம் அனைவருக்கும் உணர்த்துகிறார் சிவபெருமான் என்று நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.